இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. நேத்து தமிழ்நாட்டுடைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோ, அதாவது நீட் பிஜிக்கான எம்டிஎம்எஸ் கோர்சஸ்க்கான கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இன்க்ளூடிங் மைனாரிட்டி என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கடைசி தேதி 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும், நம்ம அதில் 7 வருஷமா கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப், அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு சீட் எடுக்கிற வரையும் ஃபுல் சப்போர்ட், கைடன்ஸ் சப்போர்ட், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பர்சனலி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு நீடர் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நேத்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பதிவில் நிறைய டாக்டர்ஸ் கேட்டது தெலுங்கு மைனாரிட்டி அண்டு மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி. ஸோ இந்த 3 கோட்டாக்கும் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அந்த தெலுங்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் எங்கேருந்து நம்ம எடுக்கணும், அதே மாதிரி மலையாள மைனாரிட்டிக்கு எங்கேருந்து எடுக்கணும், ஸோ அதில் வந்து கிறிஸ்டின் ரிலிஜியஸ் அந்த இதுக்கும் எங்கேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது நீட் பிஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .netல போனீங்கன்னா நமக்கு நேற்று 2 இதுக்கு 3, அதாவது அப்ளிகேஷனுடைய அந்த ப்ரௌச்சர் ப்ராஸ்பெக்டாஸ் 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் வந்து நமக்கு 25வது பேஜில் நமக்கு அந்த மைனாரிட்டியோடைய சர்டிஃபிகேட்டோடைய ஃபார்மேட் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார் கிட்ட போய் நீங்கள் நேரடியாக சைன் வாங்கி அட்டஸ்டேஷன் வாங்கினா மட்டும்தான் அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணாதான் நீங்கள் மைனாரிட்டி லிஸ்ட்டில் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரியே மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், அப்புறம் கிறிஸ்டின் அப்படின்ற அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிலையும் வரப்போ, ஸோ ரிலீஜியஸில் வரும்போது உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சேமாக தான் இருக்கும், பட் அந்த கட் ஆஃப், அந்த பர்சன்டைல், அந்த ரேங்க்லாம் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி மெரிட் லிஸ்ட் ஃபாலோ பண்ணுறதுனால. ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ப்ராஸ்பெக்டாஸை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒரு 24-25ல அனெக்சர் 2 இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ வீடியோல காமிக்கிறேன். ஓகே, நீங்க வந்து ப்ராஸ்பெக்டாஸ்ல வந்து அனெக்சர் 2 இருக்கா, ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல பர்ஃபார்மா ஃபார் ரிலிஜியஸ் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்க இந்த ஃபார்மேட்டை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதுல தெளிவா போட்டிருப்பாங்க, திஸ் சர்டிஃபிகேட் இஸ் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் seeking admission to postgraduate MDMS diploma courses for the academic year 2024-25 under minority category. அதாவது மைனாரிட்டி ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டால மட்டும்தான். அதுலேயும் வந்து இப்போ தெலுங்கு மைனாரிட்டி எடுத்தீங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம், தனலட்சுமி சீனிவாசன், முத்துக்குமாரன், கோயம்புத்தூர் கற்பகம். ஸோ இந்த 4 கல்லூரியிலையும் வந்து மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் வரும். அதே இது வந்து நீங்கள் மலையாள மைனாரிட்டி எடுத்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்ரீ மூகம்பிகா. அதுக்கப்புறம் வந்து ரிலிஜியஸ் மைனாரிட்டி சிஎம், அதாவது சிஎம்சி, அதாவது வேலூர் இருக்குல்ல சிஎம்சியை தவிர கிறிஸ்டின்ல வந்து மாதா கல்லூரியில, ஸோ நீங்க ரிலிஜியஸ் கிறிஸ்டின் ரிலிஜியஸ்ல இருக்கீங்க அப்படின்னா மாதா கல்லூரியில மட்டும் கிறிஸ்டினுக்கு ஒரு கோட்டா வச்சிருக்காங்க. அந்த இதுல வந்து நீங்க இதே ஃபார்ம் தான் அவங்களுக்கும். ஸோ நீங்க வந்து ரிலிஜியஸ் வந்து கிறிஸ்டின் போட்டுட்டு, ஸோ மதர் டங் போட்டுட்டு நார்மலா உங்களுடைய டாக்டர் யார் டாக்டரோ, அவங்க எந்த கேண்டிடேட் டாக்டரோ அவங்க பேரு, அவங்க சன் ஆஃப் டாக்டர் ஆஃப் யாரோ அவங்களுடைய அவங்க அப்பா அம்மா யாரோட பேர்ல இருக்கும் போட்டுருணும். அவ்வளவுதான், இந்த 2 தான் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதை ஃபில் பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெலுங்கு மைனாரிட்டியா இருந்தா உங்களுடைய நேம், இங்க உங்களுடைய பேர், டாக்டர் யாருக்கு வந்து அந்த அப்ளை பண்ண போறீங்களா அவங்களுடைய நேம், டாக்டர் நேம், அவங்களுடைய சன் ஆஃப் டாக்டர் ஆஃப் போட்டுருங்க. ஓகேவா, போட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டூ எந்த ரிலிஜியஸ்னா ரிலிஜியஸ் போடுங்க. அதே இது வந்து என்ன, இப்போ நம்ம ஹிந்துனா ஹிந்து போட்டுட்டு, நான் தெலுங்கு பேசக்கூடியவங்க அப்படின்னா இந்த இடத்துல தெலுங்குன்னு போட்டுருங்க. அதே மலையாளம்னா மலையாளம் போட்டுருங்க. ஓகே, மறந்துடாதீங்க. அதே இது வந்து நீங்க கிறிஸ்டின் மாதா கல்லூரியில மட்டும் கிறிஸ்டின் ஜென்ரலா, சிஎம்சி கிடையாது. சிஎம்சின்றது நீங்க தனியா அப்ளை பண்ணணும், ஏன்னா அது வந்து அவங்களுடைய தனி இண்டிவிஜுவல் வெப்சைட்ல அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வரணும். பட் இதுல வந்து மாதா கல்லூரியில ரிலிஜியஸ் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. ஸோ அந்த மைனாரிட்டியில நீங்க இது கிறிஸ்டின் கொடுத்துட்டு உங்களோட மதர் டங் கொடுத்துட்டு இந்த இடத்துலதான் வந்து நம்ம தாசில்தார் கிட்ட போய் சைனு, அவரோட நேம், அட்டஸ்டேஷன், அவரோட இதெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்றத வீடியோ எண்டில் காமிக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்மேட் நம்ம வாங்கின
இப்போ கேண்டிடேட்ஸோடைய தான் நான் உங்களுக்கு எண்டில் காட்டுறேன் தெரிஞ்சுக்கிறக்காண்டி. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, இது சிம்பிள் ஒர்க் தான். பட் இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த சர்டிபிகேட் தாசில்தார் கிட்ட வாங்குறதுனால நீங்க போகும்போது உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அப்பா உடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்பா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கான ப்ரூஃப், அப்பாவுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு இருந்தாலும் எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட். பேரண்ட்ஸ் வந்து நீங்க ஓசியா இருந்தீங்கன்னா தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்க தாசில்தார் கிட்ட காமிக்கணும். ஏன்னா நீங்க போய் எனக்கு சார் எனக்கு தெலுங்கு மைனாரிட்டி சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து தரமாட்டாங்க. கண்டிப்பா ஒரு ஃபார்மேட் கேட்பாங்க. ஸோ நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா எல்லாத்தையும் கிளைம் பண்றதுக்கு செக் பண்ணுவாங்க. அப்போ உங்களோட நேட்டிவ் வீடியோ பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இது தெலுங்கு மைனாரிட்டி ஒன்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு மைனாரிட்டி கேண்டிடேட்டுக்கு தான். இப்போ சப்போஸ் ஒரு ஆந்திராவோ இல்லை வேற ஸ்டேட்ல அவங்க வந்து மேபி அவங்க தெலுங்கு பேசலாம். ஸோ அவங்க வந்து உள்ள வந்துடக்கூடாது. அதனாலதான் வந்து இவங்க போய் தாசில்தார் கிட்ட வாங்க சொல்றாங்க. அதனால தயவு செய்து தெலுங்கு மைனாரிட்டி அப்ளை பண்ணக்கூடியவங்க உங்களுடைய கேண்டிடேட்டோடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட், பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஓகேவா, இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க ஓசியா இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி மேபி கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்துருப்போம். ஓகேவா? கம்யூனிட்டியில தான் தெளிவா தெலுங்குன்னு போட்டிருக்கோம். சப்போஸ் என்கிட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் நான் ஓசி சார் என்கிட்ட இல்ல அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் உங்க ஸ்கூல்ஸ்ல கூட தெலுங்குன்னு எதுலையாவது மென்ஷன் ஆயிருந்திருக்கணும். ஓகேவா? விரும்பினேன்னு போய் நீங்க தெலுங்குன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரெக்கார்டு காமிக்கணும். ஸோ நீங்க தெலுங்கு தான் பேசுறீங்களா அப்படின்றத அதற்கான ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் கம்யூனிட்டி இல்லாத பட்சத்துல ஸ்கூல்ஸ் டிசில இருக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸோட தான் நீங்க போகணும். ஸோ இல்லைன்னா அவங்க வந்து உங்களுக்கு தர மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்க இதை அப்படியே ஃபில் பண்ணி தாசில்தார் கிட்ட கொண்டு போறீங்க. எப்படி சைன் போட்டு கொடுப்பாங்க கீழே இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது இந்த இடத்துல அவருடைய தாசில்தார் சைன் போட்டுருவாங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த விஓ ஆஃபீஸ்ல போய் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்டஸ்டேஷன் ஸ்டீல் இத்தனை இதில் அவங்க போட்டு கொடுப்பாங்க. எல்லாமே வாங்கிடுங்க. இதை வாங்கினதுக்கு அப்புறம் இதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணும்போது தெலுங்கு மைனாரிட்டின்ற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் வீடியோ அப்ளிகேஷன் பத்தி நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ யாரும் கால் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட்லி கால்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கனால கொஞ்சம் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க பெய்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பர்சனலா கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன்.